எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாமோ அந்த ஒன்றை தெரிந்து கொள். அது எது? நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் இந்த மனித இனம் வளமாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு என்று சில தத்துவத்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனித தேகத்தை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம். இந்த மனித தேகம் அழிவில்லாதது, இந்த மனித தேகம் அழியாதது. நாம் தான் அதை அழித்து கொள்கிறோம். இறைவனும் நாமும் சமமாக ஒன்றோடு ஒன்று ஆவறதான். அதான் சன்மார்க்கம். நம்ம உயிரை அழிக்கக்கூடிய யமன் நம்முடைய மலக்குடலில் தான் அமர்ந்திருக்கிறார். தியானத்தில் உட்காந்துங்களா எழுந்திருக்கவே முடியாது. தியானத்தில் உட்காந்த விட மடன்னு மேலே போயிடுவாங்க. மனநலத்தோடும் உடல் நல்லா இருந்தால் மனம் நல்லா இருக்கும், உடல் கெட்டால் மனம் கெடும். அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் சோதி. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தோம். தத்துவ அதீத மேல்நிலையில் சித்தியல் முழுக்க தெரிந்தனம். அதன் மேல் சிவநிலை அறிந்திட சென்றும் ஒத்த அந்நிலைகள் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றேத்தும் அருள் பெரும் சோதியன் அமுதே. அருள் பெரும் சோதி அருள் பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் சோதி. அன்பார்ந்த பெரியவர்களே, நம்ம மனித உடல் என்பது மருத்துவ படிப்பவர்களோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ பார்க்கின்ற பொழுது இது ஒரு உயர்ந்த ஒப்பற்ற, தொடர்ந்து எவ்வளவு காலம் ஆய்வு செய்தாலும் புரிந்து கொள்வதற்கு மேலும் மேலும் செய்திகளை உடையதாக உள்ள ஒரு பெரிய நுட்பமும் அதிசயம் வாய்ந்த ஒரு பொருள் என்றே இதை சொல்ல வேண்டும். இந்த மனித உடலை பற்றி சொல்லும் பொழுது யோகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொள்ளலாமோ அந்த ஒன்றை தெரிந்து கொள். அது எது என்றால் அதுதான் மனித உடல் சொல்லிங்க. நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து நீங்கள் அறிவியலையோ மற்ற எந்த ஒரு துறையிலேயோ ஆய்வு செய்தாலும் காலங்கள் விரிந்து ஓடுமே தவிர, காலங்கள் அதிகமாகிக் கொண்டே போகுமே தவிர, நம் வாழ்நாள் விரிந்து கொண்டே போகுமே தவிர ஒரு முழுமையான அறிவு செல்வத்தை அடைந்து தெளிவடைவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைத்தல் அரிது. ஆனால் நம்முடைய மனித தேகமாகிய இந்த 36 தத்துவம் அல்லது 96 தத்துவம் என்று கூறுகின்ற மனித உடலை பற்றி நாம் தெரிந்து கொண்டே போனால் ஒரு கட்டத்தில் நிறைந்த ஞானம் மிக்க ஒரு மனிதனாக அன்னார் ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஆனால்தான் நம்முடைய தமிழர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இந்த மனித இனம் வளமாகவும் அமைதியாகவும் சிறப்பாகவும் வாழ்வதற்கு என்று சில தத்துவத்தை நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் சைவ சமயம், அதுக்கு பேர் தான் வைஷ்ணவ சமயம், அதுக்கு பேர் தான் இந்த சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா மார்க்கம் 4 சொல்லுவாங்க. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம் சொல்லுவாங்க இந்த மார்க்கங்கள். ஆக இந்த மனித உடல் என்பது என்ன அப்படின்னு சொல்லும்போது பலர் பெருமானே ஒரு பாடல் வரியில் சொல்கிறாரு. அந்த வரியை நான் கோடிட்டு வைக்காத விட்டேன். திரும்பவும் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் திரும்ப சொல்லுவேன். படித்த அறிஞர்களை நீங்கள் நினச்சிருப்பீங்க, அதை நீங்களும் தேடி பாருங்கள்.
4 வேதமும் இந்த மனித உடலை பற்றிய செய்தியை சொல்வது தான் சொல்லிட்டார். 4 வேதமும் என்னன்னு கேட்டால் இந்த மனித உடலை பற்றி சொல்வது தான் சொல்லியிருக்கார். அப்போ எல்லாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு இடமாக இது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனித தேகத்தை நாம் பாழ்படுத்தி விடுகிறோம், அதை பற்றி அறியாமல் விட்டு விடுகிறோம், அல்லது இது பற்றி நாம் கவனம் செலுத்துவதில்லை. அதற்கான அனுபவமும் சூழ்நிலைகளும் எல்லோருக்கும் அமைவதில்லை. அது முன்ஜென்ம தொடர்பாக வரலாம், அந்த குடும்பத்தில் செய்த தான தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். இப்படி ஏதோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு அமைகிறது. அவர்கள் இந்த மனித உலகத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும்போது இந்த மனித தேகம் அழிவில்லாதது, இந்த மனித தேகம் அழியாதது. நாம் தான் அதை அழித்து கொள்கிறோம். அப்போ இதை அழியாமல் செய்வதற்கான வழி என்னென்னா, நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. பல்லல் பெருமானும் அந்த வகையில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை வந்த முனிவர்களும் மகான்களும் சொன்னதெல்லாம் முக்தி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது செய்தால் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வள்ளல் பெருமான் அது சொல்ல, முக்தி என்பது நிலை 300 சாதனம், அது முதல் படிதான்ட்டார். அதே முழுமையிட்டார். முக்தி என்பது நிலை 300 சாதனம், சித்தி என்பது நிலை சேர் அனுபவம் அப்படின்ட்டார். அப்போ உயர்ந்த முடிவு, யாராலும் தொட முடியாத உயர்ந்த முடிவு, அதற்கு மேல் ஒரு முடிவு இல்லைன்னு சொன்னால் அது என்ன சொன்னால், இறைவனோடு இழந்தர கலக்கிறது தான். இறைவனும் நாமும் சமமாக ஒன்றோடு ஒன்று ஆகிறது தான். அதான் சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்றால் பேதமற்ற நிலைன்னு பேர். சன்மார்க்கம் என்ற சொல்லுக்கு பேதமற்ற நிலைன்னு பேர். ஆக அப்படிப்பட்ட நெறியை பின்பற்றுகிற நாம் அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு நம்முடைய உடலை நலநிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடலை நலநிலையில் வைத்துக்கொள்வதற்கு முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொண்டு வர வேண்டும். அப்படி வருவதிலே மனிதனை இறப்பை தழுவ வைப்பது, மனிதனுடைய வாழ்நாளை அழிப்பது என்று சில செய்திகள் இருக்கிறது. அதில் முதன்மையானது என்னென்னு கேட்டால், அவன் உடலில் இருக்கின்ற மலக்குற்றம்தான் என்று நம் ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மனிதன் இந்த உடலை அழிவில் கொண்டு வைப்பதும் இந்த உடல் நோயுறுவதற்குமான தன்மையை தருவது எது அப்படின்னு சொன்னால், இந்த உடலில் தேங்கக்கூடிய மலக்குற்றம்தான். அதை வேறொரு வகையில் சொன்னால், இந்த உடலில் யமன் எங்கே இருக்கிறான், நம்மளை கொண்டு போகிறதுக்கான யமன் எங்கே இருக்கான்னு சொன்னால், மலக்குடலில் தான் உட்கார்ந்துருக்கிறான்னு நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம உயிரை அழிக்கக்கூடிய யமன் நம்முடைய மலக்குடலில் தான் அமர்ந்திருக்கிறான். இப்போ இந்த ஆசிரியர் பெருந்தகை பேசுனாங்க, நம்ம தலைமை ஐயாவும் பேசுனாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்குன்னு சொன்னாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அதை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க. 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5:30 மணி அல்லது 6 மணிக்குள்ள தன்னுடைய தனிப்பட்ட செயல்களில் அவன் ஈடுபடணும். இந்த குடும்ப செயல், வெளி விவகாரம்லாம் அப்புறம். ஒரு மனிதன் தனக்கு என்று எடுத்துக்கொள்கின்ற நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 3:30 மணிக்கு எடுத்துக்கலாம், 3:30 to 5 எடுத்துக்கலாம், தவறில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவர் உறங்கி கொண்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மனிதனுடைய உணவு சரியாக இருந்ததென்றால் 4 மணிக்கே அவனை மலம் கழிப்பதற்கு அவனுடைய உடல் தட்டி எழுப்பிடும். தெரியுங்களா? நாம் இன்று சாப்பிட்ட உணவு இந்த உடலுக்கு சரியானதாக இருந்தால் அவனை அந்த உணவு 4 மணிக்கெல்லாம் மலஜலம் கழுகி எழுப்ப வேண்டும். அப்போ 4 மணிக்கு எழுந்தால் மலஜலத்தை கழித்து விட்டால், இப்போ நினச்சி பாருங்கள், சராசரி மனிதர்கள்லாம் 6 மணி வரைக்கும் உறங்கிறதா வச்சுக்குவோம். அப்போ 2 மணி நேரம்
மற்ற எல்லோருக்கும் மலைக்குடலில் மழை இருக்கு இல்லையா, நான் குறைச்சல் சொல்கிறேன். 7 மணிக்கு இறங்கினவங்க இருக்காங்க, 7 மணிக்கு மேலே எழுஞ்சி மலை ஜலம் கழிக்க போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் குறைந்தது 2 மணி நேரம் மலை கழிக்க இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மலைக்குடல் தங்கியிருக்கிற மழை நீர் இரத்தத்தோடு கலந்து எல்லா செல்களுக்கும் போய் அந்த கழிவுகள் திரும்பவும் உடலில் கலக்கிறது. இப்படி தொடர்ந்து கலந்து கொண்டே வருவதனால்தான் அவன் பிறந்ததிலிருந்து சுமார் 40 வயதுக்கு பிறகு அவன் நோய்வாய்ப்படுகிறான். ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய மலக்கட்டு கழிவுகள் வெளியே போகாததான். அது எப்போ ஒரு மனிதனை பாதிக்கும் சொன்னால், 40 வயது வரை பொறுத்து கொண்டிருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது. அதன் பிறகு நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் நோய் என்கிற சாட்டையால் நம்மை பலேர் என்று இந்த இயற்கை அடிக்கிறது. அப்போ இந்த நோயிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் முதலில் மலக்குற்றம் இல்லாமல் வாழ்வதற்கு பட வேண்டும். இந்த மலக்குற்றத்திற்கு ஒரு மருத்துவம் சொல்கிறேன். ஐயா, நார்ச்சத்து உள்ள உணவுகள், கீரை, கொஞ்சமாக பழம், உதாரணத்துக்கு வாழைத்தண்டு, கருணைக்கிழங்கு. இப்போ கருணைக்கிழங்கை வாரம் ஒரு முறை சாப்பிட்டாலே அவனுக்கு மலக்குற்றம் இருக்காதுங்க. வாழைத்தண்டு ஒரு நாள், கருணைக்கிழங்கு ஒரு நாள், 2 சேர்ந்தாலே அவனுக்கு மலம் வெளியே போகும். காலையில் எழுந்திரிச்சு வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி செய்துட்டு சராசரியாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்து நடக்க வேண்டும். அப்படி நடந்தாலே கழிவுகள் வெளியே போயிடும். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த கழிவுகள் உள்ளத்தக்குது பார்த்தீங்களா, இது என்ன செய்யுது அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் நோய்களை 4448 பிரிச்சிருக்காங்க. இந்த 4448 நோய்களுக்கும் குறிகுணம்னு எழுதியிருக்காங்க, அடுத்து காரணம்னு எழுதியிருக்காங்க. 4448 நோய்களுக்கும் காரணம் அப்படின்னு எழுதும் பொழுது முதல் வரியிலேயே மலக்கட்டுன்னு எழுதியிருக்கிறாங்க. 4448 அனைத்து நோய்களுக்குமான முதல் காரணம் என்னென்னா மலக்கட்டு, மலம் தங்கிறது தான் சொல்லுங்க. இரண்டாவது காரணம் என்னன்னா அதிகப்படியான விந்தை இழத்தல், அதிகப்படியான போகம் இருக்காங்க. இந்த அதிகப்படியான போகமும் அதிகப்படியான மலக்கட்டும் சேராத ஒரு நோயை யாராலையும் சொல்லவே முடியாது. அப்போது இந்த மலக்கட்டு என்பது குடலில் சம்பந்தப்பட்டது, போகம் என்பது நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தை சேர்ந்தது. இப்போ ஒரு நோயாளர் வராருன்னா அவருக்கு என்ன நோயினே கேட்க வேண்டாங்க. அவருடைய உடலில் உள்ள மலசல கழிவுகள் வெளியேறத்துக்கும் அவருடைய பால்வினை சம்பந்தமான நோய்கள் நீங்கி இந்த விந்து உற்பத்தி ஆகிறதுக்குமான மருந்தை ஒரு மனிதன் கொடுப்பான், ஒரு மருத்துவன் கொடுப்பானே, ஆனால் அவனுக்குள்ள சகல நோயும் வெளியே போயிடும். என்னுடைய குரு சொல்லுவார், மல ஜலத்தை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இரத்தத்தை விருத்தி பண்ணினா எல்லா நோயும் போய்டுட்டார். 4448 நோய்களுக்கு சுருக்கமாக ஒரு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மலை ஜலத்தை வெளியேற்றணும், இரத்தத்தை விருத்தி பண்ணணும், நோய் எதிர்ப்பு சக்தி வரணும். இந்த ரத்தம் விருத்தி பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்த விருத்தி, மலைக்கட்டி வெளியே போகுது. இதை பார்த்துக்கிட்டாலே இந்த உடல் நீண்ட நாளைக்கு அழியுது. புரியுதுங்களா? அப்போ அடுத்தது இந்த விந்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, பெருமாள் சொல்லியிருக்காங்க 15 நாள், இல்லறவாசிகள் 15 நாள்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான். 45 வயதுக்கு மேல் யாருக்கும் விந்து உற்பத்தி ஆகாது என்று மருத்துவ சாஸ்திரம் சொல்லி தெரியுங்களா? ஐயா நல்லா கவனிங்க, 45 வயதுக்கு மேலாம் விந்து உற்பத்தி ஆகாது. சரி, அப்போ நம்ம போகம் பண்ணும்போது இந்திரியம் எப்படி வருது அப்படின்னு கேட்டால், நம் மஜ்ஜை, எலும்பில் உள்ள மஜ்ஜை கரைந்து 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 இந்திரியமாக வெளியேற்றி கொண்டிருக்கிறோம். நம் உடல் இயங்குவதற்கான அடிப்படை தூணாக இருப்பது எலும்பு.
இந்த ஒரு கட்டடத்துக்கு பிள்ளைன்னு சொல்கிற மாதிரி உடலுக்கு தூண் எதுன்னா பிள்ளை எதுன்னா எலும்பு தான். அந்த எலும்பினோட உள்ளீடு எங்கே போகுதுன்னா விந்துவாக வெளியே போயிட்டே இருக்குது. விந்து ஒரு கழிவு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க. விந்து இந்த உடலுக்கு தேவையான ஒரு சத்து. அது இல்லறவாசிகள் 15 நாள் அசட்டம் நீக்கலாம் வல்ல பெருமாள் சொல்லியிருக்காங்க. அது இளமையிலிருந்து இப்படி நான் சொல்கிற மாதிரி ஒரு 35-40 வயசாக இருக்கலாம், 45 வயதிற்கு மேல் இந்திரியம் கூறாது. அதனால தான் குழந்தை பேர் வேண்டுமானால் ஆணுக்கு 40 வயதுக்குள்ளே குழந்தை இருந்தால் தான், பெண்ணுக்கு 35 வயசு அதுக்கு மேலே குழந்தை இருப்பது ரொம்ப அரிது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த கருமுட்டை 35 வயசுக்கு மேலே அதிகம் இருக்காது, முறையாக வராது. ஆண்களுக்கு இந்திரிய சத்து குறைஞ்சி மஞ்சள் கரையும், பிந்தணுக்கள் குறைஞ்சி போயிடும். அப்போ 45 வயதுக்கு மேலும் ஒரு மனிதன் தொடர்ந்து இந்திரியத்தை இழந்தால், தொடர்ந்து மலக்கட்டோடு வாழ்ந்தால் அவன் எல்லா விதமான நோய்களிலும் மாட்டிக்கொள்வான். அதனால் இந்த உடலை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் பால்வினை சம்பந்தமான நோய் அணுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ சித்த மருத்துவத்தில் கத்தாழை இருக்கு இல்லையா, அந்த கத்தாழைக்கு குமரின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த கத்தாழைக்கு ஏன் குமரின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொன்னால், கத்தாழையை அப்படியே கழுவிட்டு முறைப்படி 7 தடவை சுற்றி பண்ணி அந்த கத்தாழையை சாப்பிட்டாலே வெள்ளை வெட்டை நோய் நீங்கிடும். வெள்ளை வெட்டை நோய் நீங்கிச்சுன்னா கருப்பை நோய் நீங்கிடும். கருப்பை நோய் நீங்கிட்டால் பெண்கள் ரத்தம் சுண்டுறது குறைஞ்சி போயிடும். பூப்பு காலத்தில் அவங்களுக்கு வர துன்பம்லாம் நீங்கிடும். அப்போ அவங்க உடம்புல உஷ்ணம் ஏறாது, வெட்டை உஷ்ணம் ஏறாது. அப்போ அவங்க முடி நரைக்காது, தோல் பளபளப்பு குறையாது, எல்லாமே அப்படியே பாதுகாக்கப்படும். எந்த ஒரு பெண் கருப்பை நோய் இல்லாமல் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு முதுமை தெரியாது, முடி நரைக்காது, சருமம் பளபள என்று இருக்கும். அப்போ பால்வினை நோய் இல்லாமல் பார்த்து கொள்கிற கத்தாழைக்கு குமரி என்று பெயர் வச்சிருக்கிறார்கள். அப்போ குமரனும் அப்படி தானே நினச்சி பாருங்கள். அப்போ நாம் ஆணோ பெண்ணோ நோயின்றி உடல் நல்லா இருக்க வேண்டுமானால் போதுமான அளவு நம் உடலில் சத்துக்கள் இருக்க வேண்டும், கழிவுகள் உடலில் இருக்கக்கூடாது. இதற்கான வழி மிக முக்கியமானது. சரி, இப்போ கழிவுகள் வெளியே போகணும்னு சொன்னேன். நார்ச்சத்து உள்ள உடனே சாப்பிட்டா போதும். தண்ணீரை காலையில் குடிச்சிட்டு, தண்ணீரை காலையில் குடித்து நடந்தாலே வாயு பிரியும், மலம் வெளியே போடும். நம்ம முன்னோர் சித்தர்களை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பெரிய பெரிய மகான்களுடைய நூலெலாம் படித்து பார்த்தா தெரியும். அந்த காலத்தில் பரப்பாந்தட்டுன்னு சொல்லுவாங்க, பரப்பாந்தட்டு சொல்லுவாங்க. அதில் குழாய் ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த குழாயை ஆசன வாயில் சொருகிட்டு நீர்நிலைகளில் போய் உட்காந்து மூச்சு இழுப்பாங்க. இழுத்தாங்கன்னா அந்த குழாய் வழியாக தண்ணி மலைக்குடலுக்கு போகும். அவங்க முக்குனாங்களா மலைக்குடலேருந்து மலம் வெளியே போயிடும். இப்படி அந்த குழாய் வழியாக நீரை இழுத்து அடித்தாங்களா மலம் பூரா வெளியே போயிடும். மலமும் ஜலம் வெளியே சுத்தமாக போயிடுச்சுன்னா தியானத்தில் உட்காந்துங்களா எழுந்திருக்கவே முடியாது. தியானத்தில் உட்காந்த விட மடன்னு மேலே போயிடுவாங்க. அப்படி மலத்தை முடியாத பொழுது நம்ம ஞானிகள் அப்படி செய்தாங்க. அதுதான் இன்றைக்கி கண்ணு மூக்கு வச்சு என்னென்னு சொன்னால் எனிமா கோலன்னு வந்துருக்குது. இப்போ நீங்கள் அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. மலம் தினம் போடனா எனிமா இடத்துல ஒரு முறை இருக்குது, தேவைப்படும்போது இடத்துல தவறு இல்லைங்க. ஒவ்வொன்றையும் விளக்கி சொல்ல முடியாது, பொதுவாக தான் நீங்கள் பேசியிருக்கேன். அதனால் பெரியவர்களே, நாம் ஆண்மையோடு இருக்கணுமா, பிந்து சத்து வேணும், வெட்டை நோய் நீங்கணும்னா உதாரணம் சொல்கிறேன். அஸ்வகந்தா சூரணம், அஸ்வகந்தான்னு ஒரு மருந்துக்கு என்னுடைய பொடி, நிலப்பனக்கிழங்கு, பூனைக்காளி விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதாவரின்னு சொல்கிறது. இந்த 4 சமச்சூரணம், அஸ்வகந்தா, பூனைக்காளி, நிலப்பனங்கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, 4 சமச்சூரணம் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு 2 சிட்டிகை நாள்தோறும் பாலில் போட்டு சாப்பிட்டு வந்தால் வெட்டை நோய் மனிதனுக்கு நீங்கி போயிடும். வெட்டை நோய் நீங்கினா இந்திரியம் கெட்டியாகவும் நீண்ட உறவு இருக்கும், உடல் கெடாது. இந்திரியம் உற்பத்தி ஆச்சினாலே அவன் நீண்ட நாள் வாழ்வான், உடல் நல்லாயிருக்கும். ஆக ஆண்கள் இப்படி வாழலாம். இதையே பெண்கள் பூனைக்காளி விதை
நிலப்பனங்கிழங்கு 2 சமச்சூர்ணம் போட்டு சாப்பிட்டாலே பால் அதிகமாக உற்பத்தி ஆகும், பால் சுரக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை பண்ண பெண்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு, ஒரு 3-4 மாதத்துக்கு புண்ணு கருப்பு போய் ஆடுற வரைக்கும் இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதை சாப்பிட்டா குளிர்ச்சி ஆகும். குளிர்ச்சி ஆனால் கருப்பை ரணத்துக்கு ஆகாது. கருப்பை ரணம் வந்து உஷ்ணம் தருவதனால தான் ஆறும். அதனால் இது பால் சுரக்கும். ஆனால் அறுவை சிகிச்சை பெண்கள் செய்தவங்க அதை உடனே எடுத்துக்கூடாது. அதையே ஆண்களும் சாப்பிடலாம். இது இப்படி ஆண்மைக்கான மருந்து, மலச்சிக்கல் இது 2 தவிர்த்து நாம் வாழ்ந்தால் நீண்ட காலம் வாழ்வதற்கு இது ஒரு ஆணாவரணம் மாதிரி. இப்போ நான் சொன்னது வந்து மருத்துவத்தில் ஒரு ஆணாவரணம், சாதாரணமான விஷயம். இதை கடைப்பிடித்து நாம் உடலோம்புவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்ந்தோம்னா மனநலத்தோடும், உடல் நல்லா இருந்தால் மனம் நல்லாயிருக்கும், உடல் கெட்டால் மனம் கெடும். அதனால் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நாம் வாழ்ந்து பலர் பெருமான் சொன்ன நிலைகளை ஆய்வு செய்து நாம் மேல்நிலைக்கு அடைந்து சுகவாழ்வு வாழ்ந்து நமக்கும் நம் சுற்றத்தார்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்து வாழ்வோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். அருள் பெரும் சோதி, அருள் பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் சோதி.